ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா கோல் பாபிக்குள்ள ஒரு கார்ன் கிறிஸ்பி ஃப்ரை கொடுப்பாங்க. அது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நம்மளால செய்ய முடியாது, பட் ஆனால் உங்களுக்காக நான் இன்னைக்கு அதுதான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சைடில் கோக் ஒரு சிப் குடிச்சிட்டே இந்த கார்ன் கிறிஸ்பி ஃப்ரையை ஒரு பைட் அடிச்சு பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் கார்ன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து 4 ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் லாஸ்ட் ரிசல்ட் வேற லெவலாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த எல்லா கார்னையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 to 10 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன் நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த கார்ன் எல்லாத்தையுமே 1 by 1 அதில் எடுத்து போட்டுக்கோங்க. கார்ன் நல்லா ஹீட் ஆறி இருந்தால் மட்டும்தான் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும், இல்லாட்டினா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் தெரிக்கும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த கார்ன் வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போதே அது மேலே வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹீட்டில் வந்து நல்லா பட்டர் மெல்ட் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தேவையான அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மயோனஸில் அப்படியே டிப் பண்ணி ஒரு பக்கம் கோக் குடிச்சிட்டு இதை சாப்பிட்டு மட்டும் பாருங்களேன், வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.